இந்த நெல்லை பார்த்தீங்கன்னா இந்த நெல் தான் வந்து நம்மளுக்கு காட்டு யானம்னு நம்ம பழைய ரகம். இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரப்பு மேலே நிற்கிறேன். ஏன்னா வரப்பு விட்டு கீழே இறங்கினேன்னா இந்த உயரத்துக்கு மேலே போயிடும். இன்னும் நடுப்பரெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த நெல் வந்து இன்னும் உயரப்பில் தான் போகுது. இது வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 6 மாதம். அதாவது நெல்லோட நாள் எவ்வளோ கூட போணுச்சோ அது மாதிரி மனிதனோட வாழ்நாள் கூட இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த நெல் ரகத்தை தான் மனுஷன் சாப்பிட்ருக்கான். நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இடுபொருள் எந்த இடுபொருளும் இல்லாமல் ஃபெர்டிலைசரு எதுவுமே இல்லாமல் ஒரு மாட்டு சாணம் கூட நான் இந்த வயலுக்கு இன்னும் போடலை. ஆனால் அப்படியே நட்டது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது விளைச்சல் இருக்குது. இதை சாப்பிட்டோம்னா எந்த விதமான ஒரு வியாதியும் மனிதனுக்கு வராது. எப்போ சன்னரகம் வந்து நம்மளுக்கு அது வந்துச்சோ அன்னையிலேருந்து அந்த வியாதியும் ஸ்டார்ட் ஆணுச்சு. இந்த மாதிரி நம்ம பூர்வீக விதை நெல்களை நம்ம வந்து நடவு செஞ்சோம்னா பிற்கால சந்ததிக்கு நம்ம நோய்வாய் இல்லாமல் நல்லபடியாக வாழ முடியும். இப்பயே நீங்கள் பாருங்கள், காடு மாதிரி எந்த அளவுக்கு இது வந்து உயர்ந்திருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஒரு அதீத வளர்ச்சி. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஃபெர்டிலைசரும் கிடையாது, எந்த உரமும் கிடையாது, உரமே எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நட்டது மட்டும்தான். இதையே வந்து களைகளை கூட அழிச்சிட்டு தான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ களைகள் இருக்குது பாருங்கள். இந்த களையை கூட எடுக்க வேண்டியதில்லை. இந்த களையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மேலே எல்லாத்தையும் அதான் களையை அழிச்சிட்டு தான் இந்த நெற்பயிரானது மேலே வளருது. உங்களுக்கு இவ்வளோ வைக்கோல் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வைக்கோல் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இதை அறுத்து நம்ம மாட்டுக்கு அந்த வைக்கோலை போடுறப்போ அந்த மாடு விஷம், இதில் வந்து எந்த விதமான பூச்சி தெளிப்பானோ உரங்களோ எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாடு இதை சாப்பிட்றப்போ அந்த பாலும் நம்மளுக்கு வந்து தரமான பாலாக கிடைக்குது. அப்போ நஞ்சு இல்லாத உணவாக கிடைக்குது. ஸோ இப்போ நஞ்சு இல்லாத உணவு வேணும்னா நம்ம பாரம்பரிய நெல்ரகங்களை நம்ம நடவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவைகளுக்கு வச்சது போக நம்ம பக்கத்தில் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு நல்ல இதாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு தேவைகளுக்காக தானோ நிலம் வச்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்க பாரம்பரிய ரகத்தை கொஞ்சம் தானே நட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.